வணக்கம் பாலாஜி, எப்படி இருக்கிறீங்க? சென்னை வியாசார்பாடியில் சலூன் கடை வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறது உங்களோட நண்பர் சிபி சென்னையிலேருந்து. என்ன சலூன் கடை வச்ச நல்லா தான் போகுமே, பயங்கரமாக போகும். வியாபாரம் சரியாகிறதில்ல, அதனால் 10 வருஷமாக வியாபாரம் சரியாகிறதில்ல, அதனால் வேலைக்கே போயிடலாமா அப்படிங்கிற பிளான் பண்ணிட்டுக்கிறீங்க. ஓகே, கம்பல்சரியாக நம்ம கடை ரெகுலராக வச்சா கஸ்டமர் வருவாங்க. ரெகுலராக வைக்கிறீங்களா இல்லையா அது தெரியல எனக்கு. முடிஞ்ச அளவுக்கு காலையில் காலையில் 5:30 மணிக்கு திறக்கணும், நைட்டு 11:30 மணிக்கு மூடுவோம். இந்த மாதிரி ஒரு 20 நாள் செய்து பாருங்கள். வேறு பக்கம் வேலைக்கு போகிறது இருக்கட்டு, சொந்த தொழில் பண்ணிட்டு ரொம்ப நாளாக இருந்துட்டு நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறது கஷ்டம், இருக்க முடியாது. நான் சொல்கிற கருத்துப்படி ஒரு 20 நாளைக்கு தொடர்ந்து 5:30 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு 11:30 மணிக்கு மூடுங்க. எங்கேயும் போகாதீங்க, எங்கேயும் கடையில் இருக்கணும் நீங்கள், சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் போட வேண்டாம், நீங்களே கடையிலேயே இருங்க, யாரையுமே விட்டுட்டு போகாதீங்க. ஒரு 20 நாள். இது ஒரு மார்க்கெட்டிங், சரிங்களா? இது ஒரு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது. சிபி மார்க்கெட்டிங் இருக்கிறார், நானும் மார்க்கெட்டிங் இருக்கிறேன். ஏன்னா நம்ம கடையை எங்கேயாச்சும் சாத்திட்டு போனோம்னா முக்கியமான யாராச்சும் வருவாங்க, அந்த கடையை எப்போ பார்த்து மூடி இருக்குது அப்படிம்பாங்க. உங்கள் கடையை பற்றி சொல்ல, இந்த நேரத்துக்கு மூடுதுனால சொல்ல, நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் கூட வெளியே போகல. 20 நாள் தொடர்ந்து பாடுபடுங்க, உங்களோட உழைப்பை போடுங்க. அடுத்த 20 நாள் எப்படி பிஸ்னஸ் வரும்னு பாருங்கள். இந்த ஆப்ஷன் ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நான் மார்க்கெட்டிங் ஸ்டைல் தான் நான் சொல்லிக்கிறேன் என்னன்ட்டு. விசிட்டிங் கார்டு மாதிரி அடிச்சுக்குங்க. விசிட்டிங் கார்டு மாதிரி அடித்து முக்கியமாக யாராச்சும் ஆஃபீஸோ இல்லைன்னா ஏதோ வெளியே வர முடியாத ஒரு சிலர் வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்ககிட்ட வீட்டில் கொண்டு போய் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டு வாங்க. விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வாங்க. கொடுத்துட்டு வந்த கடைசியில் அவங்க கூப்பிடுவாங்க. அந்த டைமில் யாராச்சும், அது வரைக்கும் நீங்கள் இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருங்க. ஒரு ஆளுக்கு இது போட்டு அங்கே போய் நீங்களே கட்டிங் வெட்டிட்டு வாங்க, இல்லைன்னா யாராச்சும் அனுப்பிச்சிட்டு வெட்டிட்டு வாங்க. அதில் ஒரு தனி வருமானம் வரும். நீங்கள் வீட்டுக்கு நேரடியாக போய் கட்டிங் வெட்டுறனால உங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் இன்க்ரீஸ் வாங்கிக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. இல்லம் தேடி கட்டிங் நிறைய பக்கம் நடக்குது. நீங்கள் அது பண்ணி பாருங்கள், முயற்சி செஞ்சு பாருங்கள், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு கடையை எப்பவுமே ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல ஒரு காலம் பிறக்கும், சரிங்களா? வியாபாரம் ஆகாமல் இல்லைன்னா கடையை வேறு பக்கம் தான் மாற்றணும். இப்படி என்னங்கிறத பாருங்கள். 10 வருஷமாக வச்சு தொடர்ந்து வியாபாரம் ஆகாமல் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஓடி இருக்குது, அப்புறம் கடைசியில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அது ரிஹர்சல் பண்ணுங்கள், நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் மாற்றிக்குங்க, சரிங்களா? நன்றி.